ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்ஐபியோட உண்மையான மீனிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்ஐபி, ரெஸ்ட் இன் பீஸ், இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு, இதோட ஆரிஜின் என்னன்னு முதல்ல பார்ப்போமே. ஸோ ஆர்ஐபி வந்து அஃப்கோர்ஸ் கிறிஸ்டியனிட்டி சமயத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வழக்கம். இப்போ வந்து நம்ம இந்த குட் மார்னிங் குட் ஈவினிங்லாம் வந்து இங்கிலீஷ்ல இருந்தால் எடுத்து இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ்னு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆர்ஐபி சொல்கிற வழக்கம் வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து நிறைய இடத்துல காமனாக பார்க்கப்படுற ஒரு சமயம். ஸோ அந்த சமயத்தில் இருக்கிற ஒரு வழக்கத்தை நம்ம அக்செப்ட் பண்ணி இப்போ வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு இறப்பு செய்தி நமக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆர்ஐபி அப்படின்னு உடனே சொல்லிடுறோம். பட் நம்ம ஒரு லாங்குவேஜ்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். இந்த குட் மார்னிங் குட் ஈவினிங் மாதிரி லாங்குவேஜ்ல இருந்து நம்ம எடுக்கிறோம்னா அதில் வந்து பெருசாக கான்ட்ராடிக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காது. பிகாஸ் லாங்குவேஜ் வந்து மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுனால சொல்கிற விதம் தான் வந்து வேற வேற மாதிரி இருக்குமே தவிர கருத்து வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வித்தியாசமாக இருக்காது. பட் சமயம் வந்து அப்படி கிடையாது. எல்லா சமயமே வந்து அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நல்லது சொல்ல தான் வந்து வகுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது பேஸ் பண்ணியிருக்கிற விஷயமா இருக்கட்டும், கான்செப்ட், பிரின்சிபல்ஸ், வழிபடுற விதம் எல்லாமே வந்து ஒரு சமயத்துக்கும் இன்னொரு சமயத்துக்கும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது நல்லதாக தான் இருக்கும்னு சொல்லி நம்ம வேற சமயத்துக்காரவங்க வந்து அதை 100% எடுத்து பயன்படுத்த முடியாது. அது நம்ம சமயத்துக்கு ஒத்து போதா, முரண்பாடா இருக்கா, கான்ட்ராடிக்ட் பண்ணுதா, இல்லை நம்ம சமயத்துல வந்து அந்த பிரின்சிபலை அக்செப்ட் பண்றோமா அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி பயன்படுத்தவே முடியுமே தவிர சிம்பிளி வந்து அவங்க சமயத்துல இருக்கு, இது வந்து யூனிவர்சலி அக்செப்டட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்து பயன்படுத்த முடியாது. ஸோ இந்த ஆர்ஐபி அது வந்து ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உயிர் இறந்துட்டோன்னே அது வந்து பீஸாக ரெஸ்ட் பண்ண போகுது, லைக் அதோட ஜேர்னி வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரெஸ்ட் இன் பீஸ் ஃப்ரேஸ் வந்து கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது. யான்னு பார்த்தோம்னா கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இஸ்லாம் சமயமாக இருக்கட்டும், இந்த ரெண்டு சமயமே வந்து மறுபிறப்பு கொள்கை இல்லாதவர்கள். அதாவது அவங்க வந்து ரீஇன்கர்னேஷனில் வந்து நம்பிக்கை இல்லாதவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு உயிர் இறந்துருச்சுன்னா தட்ஸ் இட், அதோட ஜேர்னி முடிஞ்சிருச்சு, அது வந்து இதுக்கு மேலே ரெஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு. பட் இந்த இந்தியாவிலேருந்து வந்த சமயங்கள் பார்த்தோம்னா ஹிந்துவிசம், சைவிசம், வைஷ்ணவிசம், ஜெயினிசம், ஈவன் புத்திசம், இந்த சமயங்கள்லாம் வந்து மறுபிறப்பு கொள்கை கொண்டவர்கள். லைக் அந்த சமயத்தை ஃபாலோ பண்ணுற நம்ம வந்து எப்படி பார்ப்போம்னா, இப்போ ஒரு உயிர் இறந்துருச்சுன்னா அந்த உயிர் வந்து கொஞ்ச காலம் ரெஸ்ட் பண்ணிட்டு அது வந்து அடுத்த பேர்த்துக்கு போயிடும். சம்டைம்ஸ் அது கொஞ்ச காலம் கூட ரெஸ்ட் பண்ணாது, அது ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த பேர்த்துக்கு போயிடும். ஸோ அதோட ஜேர்னி வந்து இந்த ஒரு பிறப்புலேயே முடியல, அது அடுத்த பிறப்புன்னு அந்த ஜேர்னி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து இந்த ரெஸ்ட் இன் பீஸ் இந்த ஃப்ரேஸில் சொல்லப்படுற அர்த்தத்திற்கு முரண்பாடான ஒரு விஷயம். அதனால இந்த மறுபிறப்பு கொள்கை கொண்ட சமயத்தில் உள்ளவங்க வந்து ரெஸ்ட் இன் பீஸ் சொல்றது அவ்வளோ அப்ரோப்ரியேட்டாக இருக்காது. ஏன்னா அது வந்து அவங்க சமயத்துக்கு கான்ட்ராடிக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும். இது வந்து ரெஸ்ட் இன் பீஸ் சொல்றது சரியா தப்பான்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து சமயத்தை சார்ந்தது. இப்போ ஒரு கிறிஸ்டியன் சமயத்தை சார்ந்தவங்க வந்து ஒரு இந்த மாதிரி இறந்த நியூஸ் கேள்விப்பட்டுட்டோன்னே ஆர்ஐபி சொல்ல முடியும். ஏன்னா அவங்க சமயத்தில் அதுதான் இருக்குது, அவங்க மறுபிறப்பு நம்பலை. இதே ஒரு முஸ்லீம் சமயம் சேர்ந்தவங்களும் வந்து ஆர்ஐபிக்கு சிமிலர் கான்செப்ட் கொண்டது ஏதாவது அவங்க லாங்குவேஜில் சொல்ல முடியும். பிகாஸ் அவங்களும் மறுபிறப்பு நம்பலை. பட் மறுபிறப்பு நம்பலாம் வந்து அதை சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம நம்புறது ஒன்று சொல்றது ஒன்று அப்படி ஆகிடும். அது நம்ம சமயத்தில் வந்து ஆர்ஐபின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு மறுபிறப்புன்னு ஒன்று இருக்குது. அப்படி இருக்க போக ஆர்ஐபியில் வந்து அந்த ஒரு பிரின்சிபல் அடிப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமலே நம்ம வந்து ஆர்ஐபி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் சேயிங் ஆர்ஐபி நம்ம சமயத்துக்கு முரண்படாம ஒத்து போகிற மாதிரி நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க என்ன சமயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஒருவேளை அவங்க வந்து ஹிந்துவிசம் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கலாம், சைவிசம் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும்னா, அது இறந்தவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட உயிர் வந்து சிவபாதம் அடைய நான் வந்து வேண்டிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு சில டைம் வந்து நமக்கு தெரியாது அவங்க வந்து எந்த சமயத்தை சார்ந்தவங்க, அவங்க எந்த சமயம்னு நமக்கு தெரிஞ்சா கூட அந்த ரிலிஜன் வந்து மறுபிறப்பை ஏற்றுக்குதா ஏற்கலையான்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து கொஞ்சம் பிளரான சுச்சுவேஷனில் வந்து டு பி இன் அ சேஃப் சைட் நம்ம வந்து மை கண்டோலன்சஸ் டு யுவர் ஃபேமிலி அந்த மாதிரி காமனாக சொல்லிடலாம். அந்த மாதிரி சொன்னோன்னா வந்து அது எந்த சமயத்தையுமே கான்ட்ராடிக்ட் பண்ணாமல் இருக்கும்.
நமக்கு வந்து ஷுவராக தெரில அவங்க என்ன சமயம், அந்த சமயத்தில் வந்து ரீஇன்கர்னேஷன் இருக்கா இல்லையா நமக்கு ஷுவராக தெரிலனா இந்த மாதிரி ஜெனரலாக வந்து கொண்டோலன்ஸ்ன்னு சொல்லிடலாம். அப்படி தெரிஞ்சிச்சு அவி ரியலி லைக் ஷுவராக நமக்கு தெரியுது, இல்லைனா வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸான பீப்புள்லாம் நமக்கு தெரியும் அவங்க அதை நம்புறாங்களா நம்பலையான்னு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லணுமே தவிர ஜெனரலாக ஆர்ஐபி ஆர்ஐபி ஆர்ஐபின்னு சொல்ல முடியாது. இதே வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கிறிஸ்டியன் சமயத்தை சார்ந்தவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா நீங்கள் ஆர்ஐபி சொல்ல போறீங்கன்னா எஸ் கோ ஹெட், பிகாஸ் அவங்க சமயத்தில் வந்து அதை அக்செப்ட். இப்போ நம்ம சொல்ல போறோம்னா அவங்க சமயத்தில் அதை அக்செப்டடா இல்லையான்னு பார்த்து தான் நம்ம சொல்லணும், அப்படியே ரேண்டமாக சொல்லிட்டு போகக்கூடாது as I said earlier. ஸோ இந்த விஷயத்தை யாசிரிக்கா நீ இவ்வளோ என்ஃபரைஸ் பண்ணி சொல்கிற, இட்ஸ் ஜஸ்ட் ஆர்ஐபி. நான் வந்து என்னோட இரங்கலை தானே தெரிவிக்கிறேன், அது எப்படி தெரிவிச்சா என்ன அப்படின்னு கேள்வி யாருக்காவது வந்ததுன்னா, இப்போ நமக்கு சமயம்னு ஒன்று எதுக்கு வகுத்து வச்சிருக்காங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையில நல்லா வாழணும், அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன், நல்ல இன்டென்ஷனில் தான் வகுத்து வச்சிருக்காங்க. எல்லா சமயத்துக்குமே அந்த மாதிரி ஒரு மோட்டிவ், அந்த ஒரு பர்பஸ் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு பிளான் போடுறோம், அந்த பிளானை வந்து 100% ஃபாலோ பண்ணாதான், எக்ஸிக்யூட் பண்ணாதான் அந்த பிளானோட நல்லது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் சமயமும். நம்ம சமயத்தை 100% முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணாதான் அதில் வந்து நமக்கு வந்து எந்தெந்த நல்லதெல்லாம் கிடைக்கணும்னு இருக்கோ அது எல்லாமே கிடைக்கும். நாட் டு சே 100%, நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்காச்சும் ஃபாலோ பண்ணோம். இப்போ அந்த ஆர்ஐபி சொல்றதுனா வந்து இத்தனை காலமாக நம்ம தெரியாமல் ஆர்ஐபி சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே அதை மாற்றிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம சமயத்தில் எது வந்து ஏற்கப்படுதோ அந்த மாதிரி சொன்னோம்னா அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்ரோப்ரியேட். அதுதான் வந்து நம்ம சமயத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. பிகாஸ் மற்ற விஷயம்லாம் வந்து இல்லை நம்ம சமயத்தில் இப்படி சொல்லலை, இல்லை நம்ம ரிலிஜன் வந்து இதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறோம். பட் இந்த ஒரு விஷயத்த மட்டும் அதை வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக எடுத்துக்க முடியாது. நம்ம சமயத்தில் முரண்பாடான ஒரு விஷயத்த நம்ம சொல்ல முடியாது. மற்ற விஷயத்தெல்லாம் எப்படி நம்ம சமயத்தை வந்து ஒரு ப்ரோட்டோகாலாக வச்சு ஒரு ரூல்ஸாக வச்சு நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி தான் எல்லா விஷயத்திலையும் நம்ம ஃபாலோ பண்ணோம், இன்க்ளூடிங் இந்த ஆர்ஐபி சொல்கிறதுலையும் கூட. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் இப்போ வந்து ஆர்ஐபி சொல்கிறது இஸ் மோர் லைக் அ ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. யார் இருந்தாலும் ஆர்ஐபி சொல்கிறது, அதுவும் இந்த செலிபிரிட்டிஸ் இறந்துட்டாங்கன்னா அவங்க ஃபோட்டோவில் ஆர்ஐபி எடிட் பண்ணி, வீடியோவில் ஆர்ஐபி எடிட் பண்ணி ஸ்டேட்டஸில் போடுறது. இப்போ இறந்துட்டாங்கன்னா வந்து அவங்க என்ன சமயம் சார்ந்தவங்கன்னு நம்ம வந்து அதை கண்டுக்கலாமலே ஆர்ஐபி சொல்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சுன்னா வந்து காலப்போக்கில் இதையா நம்ம சொல்ல ஆரம்பித்தோம், நம்ம சமயத்தில் வந்து இது சொல்லக்கூடாதுங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. தேங்க்யூ அண்ட் பை பை.